மேக்ஸ் நியூஸ் லவர் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்கலாம். பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லேருந்து கேட்கக்கூடியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. பாருங்கள், சால்வ் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிவன் பிடிஇ இதுதான் dy/dx + y cos x = 1/2 sin 2x. இந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பிடிஇயை நம்ம சால்வ் பண்ணால் கீழே வர அந்த 4 எது ஆன்சர் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்கள் போட என்ன ஆகும்னா சிஎஸ்சிஆரே அசால்ட்டாக அடிப்பீங்க. ஓடிஇ பிடிஇ நல்லா பண்ணிட்டீங்கன்னா ஓடிஇ பிடிஇ ரியலு காம்ப்ளெக்ஸு அல்ஜிப்ரா டோபாலஜி இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான ஒரு சில பேப்பர்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டு போனீங்கனாலே பெரிய அளவில் கை கொடுத்துரும். அதில் ஓடிஇ பிடிஇ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஸோ சிஎஸ்சிஆரே 6 மாதத்துக்கு ஒரு முறை வருது இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வைக்கிறத ஃபாஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஜேஆர்எஃப்பும் வாங்கிடலாம், கூடவே லட்சஷிப்பும் நம்ம குவாலிஃபைட் ஆகிடலாம். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராப்ளமாக பார்த்து கேட்பாங்க. ஆனாலும் சார் பிஜிடிஆர்பிக்கு அப்போ இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா? இதுதான் முக்கியமாக கேட்பாங்க. நீங்கள் போடுறீங்களான்னு பிஜிடி என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்ஆர் கூட எழுதி பாஸ் பண்ணிடலாம், பிஜிடிஆர்பி எழுதி பாஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். ஏன்னா ஏரியா பெருசு, சிஎஸ்ஆருக்கு ஏரியா கம்மி. ஒரு குறிப்பிட்ட ஏரியா நல்லா ஃபோக்கஸ்டாக படித்தோம் அப்படின்னாலே ஸ்கோர் பண்ணிடலாம். அதான் நான் சொன்ன ரியலு காம்ப்ளெக்ஸு அல்ஜிப்ரா டோபாலஜி ஓடிஇபிடி போதும். இந்த பேப்பர்ஸ் மட்டும் பார்த்தாலே அசால்ட்டாக நம்ம குவாலிஃபைட் ஆகிடலாம் அங்கே. ஆனால் இங்கே நிறைய நீங்கள் படிக்கணும். ஏன்னா நீங்கள் பாஸ் பண்ணி ஆகணும், எல்லோரையும் ஓவர்டேக் பண்ணி பின்னுக்கு தள்ளி ஆகணும் போஸ்டிங்க்கு. ஸோ நீங்கள் 110 எடுத்துட்டிங்கன்னா கன்ஃபார்ம்டாக இருக்கலாம். 110 100க்கு மேலே இருக்குது அப்படின்னா சந்தோஷமாக இருக்கலாம், கிடைக்க வாய்ப்புகள் மிக அதிகம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி 100க்கு மேலே நீங்கள் போகிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை டைட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்து. அதுக்கு தான் நம்ம எதுக்கும் தயாராக இருக்கணும். எந்த மாதிரியான மாடல் கேட்டாலும், எந்த மாதிரியான பிடிஇ கொடுத்துட்டு சொல்யூஷன் கேட்டாலும் சொல்ல தெரியணும். ஸோ நம்ம ஒரு ப்ராப்ளமும் ஏன் போட்டு பார்க்கணுன்னா, ஒவ்வொரு ப்ராப்ளமுக்குள்ளேயும் ஒரு சின்ன சின்ன டிஃபிகல்ட்டான வேலைகள்லாம் உள்ளே வருது சால்வ் பண்ணிகிட்டே போகும்போது. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் புதுசாக இருக்குது. ஸோ எல்லா விதமான இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷனும் உங்களுக்கு அத்துப்படி ஆகும். அதுக்காக நம்ம ஒரு ப்ராப்ளம் கூட விடக்கூடாது. இந்த ப்ராப்ளம் தானே இது கேட்க போகிறாங்கன்னு விட முடியாது. அது உள்ளே வர சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, உட்படி நிலைகள் சொல்லுவாங்க. அது சப்டெப்ஸ் எல்லாமே நமக்கு புரியணும் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் விடாமல் போடும்போது தான் அதெல்லாம் நமக்கு மாட்டுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒன்று விடாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது சால்வ் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லிட்டு dy/dx + y cos x = 1/2 sin 2x இதான் கிவன் பிடிஇ. இதை நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். dy/dx + y cos x = 1/2 sin 2x, ரைட்? சரி, இப்போது இது எந்த வடிவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா dy/dx + py = q இந்த வடிவில் இருக்குல்ல. பார்த்த உடனே சொல்ல தோணணும். நிறைய டைப்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் பிடிஇ இருக்குது. அந்த எல்லா பிடியோட எல்லா டைப்ஸும் நீங்கள் தெரிஞ்சுட்டு போகணும். ஒன்று நான் வீடியோ போட்டுகிட்டே வருவேன், பார்த்துட்டே வாங்க. இப்போது இந்த டைப்பில் இருக்குது அப்படின்ட்டு இது ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒயில் அமைஞ்சிருக்கு, வேரியபிள் இன் ஒய். இப்போது இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது p வேல்யூ எனக்கு cos x, q வேல்யூ 1/2 sin 2x. ஜஸ்ட் அப்படியே கம்பேர் பண்ணுங்கள். ரைட் சைடில் இருக்கிறது தான் q, இந்த y கூட இருக்கிறது தான் p, இங்கே y கூட cos x இருக்குது, அதான் p. ஸோ p வேல்யூவும் q வேல்யூவும் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்படி தெரிஞ்சிடுச்சுனாலே இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இது நமக்கு தெரியும். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இந்த டைப்பில் இருந்தால் என்னது, e∫pdx, ரைட்? இப்போ e∫pdx நமக்கு இருந்தால் தான் ஜென்ரல் சொல்யூஷன் எழுத முடியும் இல்லையா? சரி, முதல்ல இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் நான் கண்டுபிடிக்கிறேன். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் = e∫pdx p வேல்யூ cos x into dx, ரைட்? இப்போது இந்த e அப்படியே இருக்கட்டும். cos x இன்டகிரேட் பண்ணால் நமக்கு sin x. அப்போ நமக்கு ஃபைனலாக இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் e∫pdx என்ன கிடைக்குதுன்னா e⁻sin x கிடைக்குது. இப்போ ஜென்ரல் சொல்யூஷன் எழுதிடலாம். ஜென்ரல் சொல்யூஷன் இந்த ஃபார்மில் இருந்தால் dy/dx + py = qன்ற இந்த ஃபார்மில் இருந்தால் இதோட ஜென்ரல் சொல்யூஷன் y × e∫pdx = q × e∫pdx into dx + c, ரைட்? ஓகே, இப்போ அந்த y அப்படியே இருக்கட்டும். e∫pdx நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், e⁻sin x. ஸோ e⁻sin x = q தெரியும், 1/2 sin 2x. ஜஸ்ட் இது இங்கே பார்த்து இதோ பாருங்கள், இந்த வேல்யூ பார்த்து இங்கே கொண்டு சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. க்யூக்கு இன்டெக்ரல் e∫pdx தான் கண்டுபிடிச்சோம், e⁻sin x.
இங்கே ஆல்ரெடி இருக்கிற இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஜஸ்ட் ஜென்ரல் சொல்யூஷன் இதுதான் ஃபார்முலா. இதில் அப்படியே வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸும் அந்த கியூவும். ஓகே, சரி. இப்போ என்ன செய்கிறோம், இந்த ஒய் இன்ட்டு இ பவர் சைன் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும், ஈக்குவல் டு இந்த 1/2 அப்படியே இருக்கட்டும். இந்த சைன் 2xஐ 2 sin x இன்ட்டு காஸ் எக்ஸ்னு எழுதிக்கலாம் இல்லையா. இதுக்கு மட்டும் இப்படி எழுதியிருக்கேன். இன்ட்டு இ பவர் சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி இப்படி ஆகிடும். இப்போ 2 கட் ஆகிடும். வெறும் sin x dx இ பவர் sin x dx இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கிறேன். இங்கே லெஃப்ட் சைடில் y இ பவர் sin x ஈக்குவல் டு இன்டெக்ரல். இங்கே ரைட் சைடில் உள்ள sin x cos x e power sin x into dx plus c. இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணணும். நான் என்ன செய்கிறேன், இந்த எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனுக்கு மேலே இருக்கிற இல்லையா sin x, அதை நான் டீன்னு எடுத்துக்கிறேன். t ஈக்குவல் டு sin x. லெட் ஒரு சப்ஸ்டியூஷன், சின்ன சப்ஸ்டியூஷன் செய்கிறேன். இப்போ டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணோம்னா dt by dx ஈக்குவல் டு sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x, sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x, இந்த dx எடுத்து இப்படி மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ dt ஈக்குவல் டு cos x இன்ட்டு dx. ஸோ நமக்கு ஃபைனலாக இந்த மாதிரி வந்து நிற்குது. இப்படி சப்ஸ்டியூஷன் செஞ்சோம்னா இதை கொண்டு போய் இங்கே போடுறீங்க. அப்போ என்ன ஆகும்னா லெஃப்ட் சைடில் அப்படியே தான் வருது. y இன்ட்டு இ பவர் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல். இப்போ தான் சொன்னோம் sin x வந்து டீன்னு. ஸோ t இங்கே cos x dx இருக்கு இல்லையா, இதோ cos x dx, இதுக்கு மட்டும் என்ன வந்துடுச்சுன்னா dt போட்டுடலாம். இங்கே இ பவர் டி, இ பவர் sin x t, இது மொத்தத்துக்கும் சேர்த்து நம்ம இதோ பாருங்கள் cos x dxக்கு மொத்தமாக சேர்த்து நம்ம dt போட்டுடலாம். ப்ளஸ் சி, இந்த ப்ளஸ் சி அப்படியே வருது. ஓகே, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த இடத்துல டி போடுறோம், இது ரெண்டுக்கும் சேர்த்து dt போடுறோம், இ பவர் டி போடுறோம், ப்ளஸ் சி போடுறோம், அவ்வளோதான். இதான் செஞ்சுருக்கேன். சரி, இப்போ நம்ம இதை இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும், y இன்ட்டு இ பவர் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு, இப்போது இது யூன்னு இது டிவின்னு எடுத்துக்கோங்க. u வந்து t, dv வந்து e பவர் t dt. ஓகே, இப்போது யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் u டேஷ் வந்து 1, டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணணும். இங்கே dv இன்டெகிரேட் பண்ணணும். அப்போ dv இன்டெகிரேட் பண்ணால் v, இங்கே e பவர் t இன்டெகிரேட் பண்ணால் e பவர் t. இப்போ u டேஷை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த சைடு டிஃபரன்ஷியேட் பண்ணிகிட்டே போகணும், இந்த சைடு இன்டெகிரேட் பண்ணிகிட்டே போகணும். இப்போ u டேஷை டிஃபரன்ஷியேட் பண்ணால் u டபுள் டேஷ் ஈக்குவல் டு 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. இங்கே vயை மீண்டும் இன்டெகிரேட் பண்ணுறோம். v இன்டெகிரேட் பண்ணால் v1, இங்கே இ பவர் டி இன்டெகிரேட் பண்ணால் இ பவர் டி, இப்படி தான் போயிட்டே இருக்கும். ஸோ ஃபைனலாக இன்டெகிரல் u dv ஈக்குவல் டு uv மைனஸ் u டேஷ் v1 ப்ளஸ் u டபுள் டேஷ் v2 மைனஸ் u ட்ரிபிள் டேஷ் v3, இப்படி போயிட்டே இருக்கும். நல்லா தெரிஞ்சது தான் இல்லையா. இப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இது u, இது ஃபுல்லாக dv. ஓகே, இதோடைய சொல்யூஷன் uv மைனஸ் u டேஷ் v1. ஏன்னா v2 டேர்ம் எழுதலை, இங்கே 0 ஆகிடுச்சுன்றதுனால அப்படி நிறுத்திக்கிட்டேன். ஓகே, ப்ளஸ் சி, ரைட், இங்கே அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். y e பவர் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு u வந்து t, v வந்து e பவர் t மைனஸ் u டேஷ் வந்து 1, v1 வந்து e பவர் t ப்ளஸ் சி. ஸோ இந்த மாதிரி வந்து நிற்குது. இப்போ டீயை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இந்த சைடு இருக்கிற y e பவர் சைன் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும், ஈக்குவல் டு இது ரெண்டுத்துலேயும் இ பவர் டி காமன் அவுட் பண்ணிடலாம். மிச்சம் உள்ள டி மைனஸ் 1 இருக்கும், ப்ளஸ் சி. இப்போ டீக்கு நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணோம், சைன் எக்ஸ்ன்னு போட்டிருந்தோம் இல்லையா, அங்கே கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அப்போது ஒய் இ பவர் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் சைன் எக்ஸ், இங்கே வந்து சைன் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் சி, ரைட். ஜஸ்ட் இந்த டி இருக்கிற இடத்துல சைன் எக்ஸ் மீண்டும் போட்டு விட்டுறோம், இப்படி வந்து நிற்குது. ஓகே, ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலாவில் போட்டு என்னென்ன மாதிரியான விஷயம்லாம் உள்ளே நான் சப்ஸ்டியூஷன் செஞ்சு இன்டெகிரேட் பண்ண வேண்டியதாக பாருங்கள். இங்கே ஒரு சப்ஸ்டியூஷன் செய்ய வேண்டியதாக இருக்குது, அதனால் இந்த மாதிரி வந்து நிற்குது. மீண்டும் இங்கே ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன், இன்டெகிரல் u dv ஃபார்முலா யூஸ் பண்ணி இங்கே u வந்து t, dv வந்து e பவர் t dt, அதை அப்படியே அந்த ரூல் அப்ளை பண்ணி சொல்யூஷன் இதுதான். ஓகே, இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், இன்டெகிரல் u dv ஈக்குவல் டு uv minus u dash v1 plus u double dash v2
minus u triple dash v3 plus and so on இப்படி போயிட்டே இருக்கும். இங்கே நமக்கு எந்த டேர்ம் 0 ஆகுது, டபுள் டேஷ் டேர்ம் 0 ஆகுது. அப்போ u ட்ரிபிள் டேஷ் 0 தான் ஆகும். அப்போ இதுலேருந்து நமக்கு கண்டினியூஸாக 0 ஆகிடுது எல்லாமே. அதனால தான் இதோட நிறுத்திக்கிட்டேன். இதை பாருங்கள், ஜஸ்ட் அப்படி வேல்யூஸை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி விட்டேன். இப்படி வந்து நிற்குது. இந்த டீயை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இப்போ இதில் எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு பாருங்கள். 4ல் எது கரெக்ட் மேட்ச் ஆகுது பாருங்கள். ஆப்ஷன் டி, y e power sin x equal to e power sin x into sin x minus 1 plus c. இதை பாருங்கள், y e power sin x equal to e power sin x into sin x minus 1 plus c. இதுதான் கரெக்ட். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. அதே போல் இதுவும் பாருங்கள். இப்போது கொடுத்துருக்கிற பிடிஇ தான், சால்வ் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிடிஇ கொடுத்துட்டு இதோட சொல்யூஷன் 4ல் எதுன்னு கேட்குறாங்க. முதல்ல கொடுத்துருக்கிற பிடிஇ எழுதிக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் 2y³ dy by dx ஈக்குவல் டு ஒய். ரைட், இதில் நான் என்ன செய்கிறேன், இன்ட்டு இந்த எக்ஸ் ப்ளஸ் 2y³ இருக்கு இல்லையா, இன்ட்டாக இருக்குது. இந்த dy by dxோட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த டேர்ம் மொத்தத்தையும் ரைட் சைடில் கொண்டு போயிடுறேன், டினாமினேட்டருக்கு போயிடும். அப்போ dy by dx equal to y by x plus 2y³ இப்படி வந்து நிற்குது. ரைட், இப்போது நான் இதை ரெசிப்ரோக்கல் பண்ணுறேன், ரெண்டு பக்கமும் தலைகீழ் காண்றேன். அப்போ இது தலைகீழாக போட்டால் dx by dy ஆகிடும் இல்லையா. ஏன் போடுறேன்னு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இது தலைகீழாக போட்டால் x plus 2y³ by y. இப்போ இங்கே டபுள் டேர்மாக இருக்குது, இதை பிரித்து கொடுக்க முடியாது. ரெசிப்ரோக்கலாக எழுதிட்டா இந்த ஒரு டேர்மை ரெண்டு டேர்முக்கு நியூமரேட்டருக்கு பிரித்து கொடுக்கலாம் இல்லையா. அதனால் பிரித்து கொடுத்தா எனக்கு ஒரு வடிவம் மாட்டுது, ஒரு பிடிஇ ஃபார்மேட்டில் மாட்டுது. அந்த என்ன வடிவம்னு இப்போ காட்டுறோம் பாருங்கள். dx by dy ஈக்குவல் டு இந்த டினாமினேட்டரை ரெண்டு நியூமரேட்டருக்கும் பிரித்து கொடுங்க. x by y ப்ளஸ் 2y³ by y. இப்போ ஒரு y கட் ஆகிடுங்க. இங்கே x by y இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க, மைனஸ் ஆகிடும். அப்போ dx by dy மைனஸ் x by y ஈக்குவல் டு 2y² மட்டும் நிற்கும். இந்த ஒரு y கட் ஆகிடுது, இப்படி நிற்குது. இது எந்த வடிவில் இருக்குன்னா dx by dy ப்ளஸ் px ஈக்குவல் டு q. அதே ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான், ஆனால் வேரியபிள் இங்கே எக்ஸ், அவ்வளோதான். இதுக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன தெரியுமா, e பவர் இன்டகிரல் p dy. இதுதான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர், ஐஎஃப்னு சொல்லுவோம். ஓகே, சரி, இதுக்கு என்ன ஜென்ரல் சொல்யூஷன் தெரியுமா, எக்ஸ் இன்ட்டு இ பவர் இன்டகிரல் p dy ஈக்குவல் டு இன்டகிரல் q இன்ட்டு e பவர் இன்டகிரல் p dy இன்ட்டு dy ப்ளஸ் c. இந்த வடிவில் இருந்தால் ஜென்ரல் சொல்யூஷன் இதுதான். ரைட், ஸோ ரெண்டு டைப்பும் உங்களுக்கு நான் இப்போ கற்றுக் கொடுத்துட்டேன். dy by dx ப்ளஸ் py dy by dx ப்ளஸ் px ஈக்குவல் டு க்யூன்ற வடிவில் இருந்தாலும் என்ன ஜென்ரல் சொல்யூஷன் சொல்லிட்டேன். dx by dy ப்ளஸ் px ஈக்குவல் டு q இந்த வடிவில் இருந்தாலும் ஜென்ரல் சொல்யூஷன் என்னன்றதையும் சொல்லிட்டேன், இன்டகிரேட்டிங் ஃபேக்டரும் சொல்லிட்டேன், எக்ஸாம்பிள்ஸ் ரெண்டு கொடுத்து நல்லா டீச்சும் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணி விட்டுறேன். இப்போ இங்கே பாருங்கள், இதில் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஆக்சுவலாக இது வந்து கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான், சும்மா கொஞ்சம் எனக்கு தேவையான வடிவத்துக்கு மாடிஃபை பண்ணி எழுதியிருக்கேன். கிவன் தான் இது, புரியுதுங்களா. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணால் p வேல்யூ -1/y கரெக்டாக. இங்கே எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் p, இங்கே எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் வந்து -1/y. இப்போ இங்கே q பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் 2y². ஸோ கம்ப்ளீட்டாக அந்த வடிவத்தை கொண்டு வந்துட்டு தான் கம்பேர் பண்ணணும், அப்படியே கம்பேர் பண்ணக்கூடாது, இந்த வடிவில் இருக்கணும். ரைட், சரி, இப்போ நான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறேன். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இ பவர் இன்டகிரல் p dy. சரி, இ பவர் இன்டகிரல் p வேல்யூ -1/y இன்ட்டு dy. மைனஸ் வெளியே எடுத்துகிறேன் இன்டகிரல் விட்டு. அப்போ என்ன ஆகும்னா இ பவர் மைனஸ் இன்டகிரல் 1/y dy இப்படி வரும். பாருங்கள், இந்த மைனஸ் வெளியே எடுத்துகிறேன், 1/y dy. இப்போது இ பவர் மைனஸ் இதுக்கு மட்டும் என்னன்னு சொல்லலாம், இன்டகிரல் 1/y dy-யை log yன்னு சொல்லலாம் இல்லையா. இப்போ இங்கே முன்னாடி 1 கூட போட்டுக்கலாம், அப்போ -1 ஆகிடும். இந்த -1 இங்கே லாகோட பவர்கள் யூஸ் பண்ணி ஒய்யோட அடுக்குக்கு கொண்டு போயிடுங்க. அப்போ e டு த பவர் log y பவர் -1. ஓகே, இப்போ ஈயும் லாகும் ஒன்றுக்கு ஒன்று இன்வர்ஸ், இது ரெண்டும் கட் ஆகிடும். அப்போ y பவர் -1, அப்போது y பவர் -1 1/yன்னு எழுதிக்கலாம். இதுதான் இ பவர் இன்டகிரல் p dy. இப்போ எதுக்கு சார் இ பவர் இன்டகிரல் p dy கண்டுபிடிச்சிங்கன்னா ஜென்ரல் சொல்யூஷன் எழுதுறதுக்காக.
ஸோ ஜென்ரல் சொல்யூஷன் நான் இப்போ எழுத போகிறேன். பாருங்கள், x இன்ட்டு e பவர் இன்டெக்ரல் pdy ஈக்குவல் டு இன்டெக்ரல் q இன்ட்டு e பவர் இன்டெக்ரல் pdy இன்ட்டு dy ப்ளஸ் c. இதுதான் ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இப்போ இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். x இன்ட்டு e பவர் இன்டெக்ரல் pdy 1/y இல்லையா, ஈக்குவல் டு இன்டெக்ரல் q என்ன, q வந்து 2y ஸ்கொயர் இந்த இடத்துல போடுறோம். ஸோ 2y ஸ்கொயர் இன்ட்டு e பவர் இன்டெக்ரல் pdy வந்து 1/y இன்ட்டு dy ப்ளஸ் c. ரைட், இப்போது y கட் ஆகிடும், வெறும் 2y மட்டும் இருக்குது. இந்த எக்ஸை ஒன்னோட மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ x/y ஈக்குவல் டு இன்டெக்ரல் 2y இன்ட்டு dy ப்ளஸ் c. இப்போ 2 இன்டெக்ரல் 2 வெளியே எடுத்துடலாம். அப்போ x/y ஈக்குவல் டு 2 இன்டெக்ரல் y dy ப்ளஸ் c. ரைட், இப்போ x/y ஈக்குவல் டு 2 இன்ட்டு இன்டெக்ரல் y dy என்ன, y ஸ்கொயர் பை 2 இல்லையா, ப்ளஸ் c. இப்போ 2 கட் பண்ணிடலாம். அப்போ x/y ஈக்குவல் டு y ஸ்கொயர் ப்ளஸ் c இப்படி வந்து நிற்குது. ரைட், இதே கொஞ்சம் மாற்றி அப்படி இப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன்ஸில் அப்படின்னா நம்ம மாற்ற தெரியணும். ஆப்ஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி சொல்ல தெரியணும். இப்போ இதில் எது பாருங்கள் கரெக்டாக ஏதாவது ஷூட் ஆகாத பாருங்கள். x/y ஈக்குவல் டு y ஸ்கொயர் ப்ளஸ் c, ஆப்ஷன் பி. ரைட், அப்போது ரெண்டு விஷயம் நான் சொல்லியிருக்கேன். ஒன்று dy பை dx ப்ளஸ் py ஈக்குவல் டு q இந்த வடிவில் இருந்தால் இன்டகிரேட்டிங் ஃபேக்டரு e பவர் இன்டெக்ரல் pdx. ஜென்ரல் சொல்யூஷன் தெரியணும், இன்டகிரேட் ஃபேக்டரும் தெரியணும். ஜென்ரல் சொல்யூஷன் என்ன அப்படின்னா y இன்ட்டு e பவர் இன்டெக்ரல் pdx ஈக்குவல் டு இன்டெக்ரல் q இன்ட்டு e பவர் இன்டெக்ரல் pdx இன்ட்டு dx ப்ளஸ் c. இது ஒரு டைப். இன்னொரு டைப் பாருங்கள், dx பை dy ப்ளஸ் px ஈக்குவல் டு q இந்த வடிவில் இருக்குது அப்படின்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து e பவர் இன்டெக்ரல் pdy. இதுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் வந்து x இன்ட்டு e பவர் இன்டெக்ரல் pdy ஈக்குவல் டு இன்டெக்ரல் q இன்ட்டு e பவர் இன்டெக்ரல் pdy இன்ட்டு dy ப்ளஸ் c. ரைட், ஸோ இது ஒரு டைப்பு. இந்த ரெண்டு டைப்புக்கும் ஃபார்முலா சொல்லிட்டேன், இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் சொல்லிட்டேன், ஜென்ரல் சொல்யூஷன் சொல்லிட்டேன், அதுக்கு ரிலேட்டட் எக்ஸாம்பிள்ஸும் ரெண்டு டீச் பண்ணிட்டேன். சரிங்களா, நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதெல்லாம் நல்லா நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்தமாதிரி நிறைய ப்ராப்ளம் போட உள்ள வர சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயங்கள் உங்களுக்கு நல்லா தெரிய வரும், நல்லா டெப்த்தாக புரியும் சப்ஜெக்ட் உங்களுக்கு. சார் நீங்கள் ரியலு, காம்ப்ளெக்ஸு, அல்ஜிப்ரா அதெல்லாம் போடுங்க சார். போட்டு முடிச்சிட்டோம், எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் அனுப்பி விடுங்க சார். எஸ், அனுப்புகிறோம். இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் போடுங்க, 7358591547. இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் இந்த வீடியோஸ் டாபிக் வைஸ் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம், கண்டென்ட் மொத்தத்தையும். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். நிறைய கொஸ்டின்ஸ் டாபிக் வைஸ் கிடைக்கும். எல்லாத்தையும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா தேர்வை நல்லா சிறப்பாக பண்ணிடலாம். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தரோம். டெஸ்ட் பேட்சில் சேர்ந்து பலன் பெறலாம். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.